ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கி இப்படி முத்தடிக்கிறது இந்த என்னென்னு பார்ப்போம். அதுக்கு இப்படி முத்தடிக்கிற மிஷினை நான் மிஷின் வாங்கிக்க அதோட இந்த கம்பியும் இந்த பக்கம் நாங்கள் டைட் பண்ணி தன்றது. அதுவும் 5 சைஸில் இப்படி நட்டும் முத்து கொழுறதுக்கான நட்டும் வந்தது. இப்போ சில பேர் முத்து அரிக்க இதை பார்க்கணும், இது என்ன எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். சில நேரங்களில் இது இப்படி சில நேரங்களில் இது இப்படி மட்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த முத்தை வைக்கிற அந்த முத்தடிக்கிற கம்பியை வைக்க அதை விழுந்து கொண்டு இருக்கும். நீங்கள் எப்போவுமே அது உள்ளுக்கு பள்ளமாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்கு பின்பக்கத்துக்கு உங்கள்கிட்ட வீட்டை இப்படி இந்த சைஸில் சாவி இருந்தால் அதால் நீங்கள் சரி செய்து அதை பள்ளமாக்கணும். மட்டமாக இருந்தால் இன்னும் தான் நீங்கள் முத்து வச்சாலும் விழுந்து கொண்டே இருக்கும். எந்த மிஷினோட இந்த முத்தும் இதுவும் வேற இல்லை, நான் புரிம்பா வாங்கினான். இப்போ என்னென்ன அடிக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன சைஸ் முத்து நீங்கள் அடிக்க போகிறீங்களோ அந்த சைஸுக்குரிய நட்டை நீங்கள் இதில் இப்படி பூட்டணும். ரொம்ப ரொம்ப ஈஸி, கஷ்டமெல்லாம் இல்லை. சும்மா பூட்டிட்டு இதை எப்படி மிஷின் இப்படி கீழே வைக்கலாம். வைக்கக்கூடிய அளவு வெயிட், அந்த நிற்கக்கூடிய அளவு வெயிட் இருக்குது. இப்படி வைக்கலாம். வச்சுட்டு இந்த கீழ்ப்பக்கத்துக்கு அந்த கீழ்ப்பக்கத்துக்கு இந்த ஆணியில் வைக்கணும். இப்போ இதுக்குள்ளே நிமித்தி வச்சுட்டு தெரிய மேல் பக்கத்துக்கு அந்த முள்ளு மாதிரி இருக்கிறது மேலுக்கு இருக்கணும். இப்படி நிமித்தி வச்சுட்டு மேலுக்கு என்ன சைஸில் அந்த இதை கொழுவினமோ நட்டு அந்த சைஸ் முத்தை கொண்டு அதுக்குள்ளே அதுக்குள்ளே அமர்த்தணும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே முத்தை அமர்த்திட்டு இப்போ எதில் அடிக்க போகிறீங்களோ அதை கொண்டு இப்படி மேலால் வச்சுட்டு வச்சுட்டு சும்மா ஒரு அமர்த்தினோம்னா முத்து கொழுவி வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.